இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் விசி வந்து கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. வைஸ் சான்சலர் இல்லாதனால அந்த கன்வீனர் கமிட்டியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதிகமான வந்து இருக்கிறாங்க. அதில் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ முடிவுகள் எல்லாமே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிராக எடுக்கப்படுது. ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 1500 அலுவலர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 400 சில்லரை தான் வந்து அலுவலர்கள் இருக்காங்க. வைஸ் சான்சலர் இல்லாமல் நியமிக்காததுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு இவங்க நினைக்கிற இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை கார்ப்பரேட் மயமாக்குவதை வந்து நோக்கி வந்து போகிறதுக்கான அதுக்கான வேலைகளை வந்து தான் செய்கிறாங்க அப்படின்றது தான். இங்கே இருக்கிற ஆசிரியர்களை மதிக்கிறதே கிடையாது. யாருன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தில் வந்து தலையிடுறது வந்து மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற சிண்டிகேட்டும் வந்து ஒத்துவுது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். சமூக நலத்துறை சார்பாக அமைக்கப்படுற தோழியர் விடுதி வந்து கட்டுவதற்கு வந்து முயற்சி செஞ்சுன்னு வராங்க. அங்கே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் மாணவர்களாகிய நாங்களும் எதிர்த்தோம். எனது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக இது எதிர்த்தோம். ஆனால் அதே மாரி இன்றைக்கி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிண்டிகேட் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் இந்த பல்கலை கட்டுப்படும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஜெண்டா மாதிரியோ இல்லை ஒரு அரசு ஆணையம் மூலியமோ எங்களை கட்டுப்பட நடத்துகிறாங்க. பட் அது முடியாது. இது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் இந்த அஜெண்டாவை கைவிடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒர்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை குளத்துக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது ஒரு தாய் பல்கலைக்கழகம். இதை வந்து தயவு செஞ்சு அல்லாட விடாதீங்க. அடிப்படை விதிகள் பிரகாரம் தான் வந்து ஊதியத்தை தீர்மானிக்கிறது. அந்த ஊதியத்தை தீர்மானிக்கிறது திடீரென்று 20-30 ஆண்டுகள் வேலை செய்த ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து பறிக்கணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொடுங்க, அதை குறைக்காதுங்க. இதனால் வந்து மன உளைச்சலுக்கு நாங்கள் ரொம்ப ஆளாயிருக்கிறோம். எல்லாரும் ஊதிய உயர்வு கிட்ட தான் நீங்கள் போராடி பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு கிடைத்த நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஊதியத்தை குறைப்பதற்காக இந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தின்னு வராங்க. இந்த போராட்டம் எதற்கு அப்படின்னா இவருடைய ஊதிய குறைப்பு வந்து செய்ய போகிறதா வந்து நாளைக்கு நடக்கிற, அதாவது சனிக்கிழமை நடக்கிற சிண்டிகேட்டில் வந்து முன் வச்சு வந்து பேச போகிறாங்க. ஊதிய வந்து குறைப்பு வந்து செய்ய போகிறாங்க அப்படின்றத வந்து அறிவிப்பு வந்தது. அதனால தான் இவங்க வந்து நேற்று காலையிலேருந்து போராட்டம் நடத்தின்னு வராங்க. உள்ளுறுப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. நேற்று இரவு முழுக்க போராடினாங்க. இன்றைக்கும் இரவு முழுக்க நடத்த போதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதலாவது என்ன விஷயம்னா, இந்த செய்தியை, இந்த போராட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் வந்து கொண்டு வரல. இது திட்டமிட்டு திமுக அரசால் வந்து இதுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகக்கூடாதுன்றதுல வந்து மிக தெளிவாக வந்து இருக்காங்க அப்படின்றதான் வந்து நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஊடக நெறியே இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் முதல்ல இந்த இடத்துல சுட்டி காட்ட வந்து விரும்புகிறோம். தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நெருக்கடி என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட 2018க்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து சரியாக முறையாக ஒதுக்காமல் ஒன்றிய அரசாலும் தமிழ்நாடு அரசாலும் மாநில அரசாலும் மிக செயற்கையான முறையில் வந்து இந்த பல்கலைக்கழக நிதி நெருக்கடியை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது மிக மோசமான ஒரு நிலைமை. ஒரு பக்கம் இப்படி நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டு இன்னொரு பக்கம் அதை வந்து சரி செய்வதற்கு, அதாவது நிதியை வந்து ஒதுக்காமல் உரிய நிதியை ஒதுக்காமல் இவர்கள் வந்து பல்வேறு முறையில் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. குறிப்பாக அதனுடைய ஒரு அஜெண்டாவாக தான் இன்றைக்கி வந்து அலுவலருடைய சம்பளத்தை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து குறைச்சா வந்து அது வர நிதியை வச்சு மற்ற செலவுகள் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்துடைய நிலைமை என்னென்னா, இன்றைக்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் விசி வந்து கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. வைஸ் சான்சலர் இல்லாதனால அந்த கன்வீனர் கமிட்டியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதிகமான வந்து இருக்கிறாங்க. அதில் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ முடிவுகள் எல்லாமே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிராக எடுக்கப்படுது. அது வந்து மாணவர்கள் ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 1500 அலுவலர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 400 சில்லரை தான் வந்து அலுவலர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் 3 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அலுவலர்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இப்படி கடுமையாக உழைக்கின்ற அலுவலர்களுடைய ஊதிய குறைப்பு என்பது மிக கண்டிக்கத்தக்கது. அதே போல் இவங்க வைஸ் சான்சலர் நியமிக்கணும் அப்படின்றதுல வந்து இவங்களுக்கு வந்து அக்கறையே கிடையாது அப்படின்றதான் வந்து மாணவர்களாகிய நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம். வைஸ் சான்சலர் இல்லாமல் நியமிக்காததுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு இவங்க நினைக்கிற இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை கார்ப்பரேட் மயமாக்குவதை வந்து நோக்கி வந்து போகிறதுக்கான அதுக்கான வேலைகளை வந்து தான் செய்கிறாங்க அப்படின்றது தான். குறிப்பாக நீங்கள் வந்து கடந்த 2024ஆம் ஆண்டு வந்து இங்கே
சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து லாக் பண்ணப்பட்டது. ஏன்னா இவங்க வந்து முறையாக வந்து டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 52% அரசு நிதி ஒதுக்குனா அது வந்து அரசு நிர்வாகத்தில் தான் வரும். ஆனால் இவங்க 2018 52% கீழே வந்து இவங்க நிதி ஒதுக்குறதுனால இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான். அப்போ திமுக வந்து இங்கே தொடர்ச்சியாக ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற ஆசிரியர்களை மதிக்கிறதே கிடையாது. யாருன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தில் வந்து தலையிடுறது வந்து மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற சிண்டிகேட்டும் வந்து ஒத்து ஊதுது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். குறிப்பாக நிதி நெருக்கடி ஏற்படுத்தி விட்டு எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளுறாங்கன்னா, இவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு ராமானுஜம் வளாகத்தில் அங்கே பெண்களுக்கான விடுதி இருந்தது, சென்னை பல்கலைக்கழக பெண்களுக்கான விடுதி. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக வந்து செயல்படலை. இப்போ அந்த இடத்துல தோழியர் விடுதிக்கு சமூக நலத்துறை சார்பாக அமைக்கப்படுற தோழியர் விடுதி வந்து கட்டுவதற்கு வந்து முயற்சி செஞ்சுன்னு வராங்க. அங்கே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் மாணவர்களாகிய நாங்களும் எதிர்த்தோம். எனது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக இது எதிர்த்தோம். ஆனால் அதே மாரி இன்றைக்கி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கோரிக்கை, இப்போ அலுவலர் நடத்துகிற இந்த போராட்டத்தில் அதனுடைய கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழக நிலத்தை அபகரிப்பதை வந்து கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. அதில் மாணவ சங்க தேர்தலை நடத்தணும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக விசி வந்து உடனடியாக நியமிக்கணும் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதை வந்து உடனடியாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி நைட்டும் தொடரப்போகுது. அதுக்கு சென்னை பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் வந்து உறுதி கொடுப்போம். அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்துப்போம். அவங்க கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட துணையாக நிற்போம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். விசி வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வருஷமாக வந்து விசி கிடையாது. இப்போ விசி இல்லாதனால விசி கன்வீனர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர் ஒரே ஒரு பேராசிரியர், ஆங்கிலத்துறையினுடைய HOD ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான் இருக்கார். மற்றவங்க எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஐடி இயக்குநர்கள் அப்படி வந்து அவங்க தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இருக்குது. மாணவர்கள் எப்படி பாதிக்கிறாங்கன்னா, இங்கே எதுவுமே வந்து டீச்சர்ஸ் வந்து போதுமான டீச்சர்ஸ் கிடையாது. டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்குது, கெஸ்ட் லெக்சர் பற்றாக்குறை இருக்குது. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்கிறாங்கன்னா, கெஸ்ட் லெக்சரை குறைக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி 100 சில்லற கெஸ்ட் லெக்சர் இருந்துச்சு, இப்போ 100 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்களுடைய சம்பளத்தை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. டீச்சிங் ஸ்டாஃபும் கிடையாது. இப்போது டீச்சிங் ஸ்டாஃப் இல்லாதனால லெசன் வந்து ஒழுங்காக எடுக்கிறது கிடையாது. ஒழுங்காக வந்து முறையான பாடம் எடுக்கிறதுல மாணவர்கள் வந்து கண்டுக்கிறது இல்லை. அப்படி ஒரு சிக்கல் வந்து இருக்குது. அப்போ இங்கே மொத்தமாகவே வந்து மிக குறுகிய அளவில் தான் வந்து இங்கே பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. டீச்சிங்ஸும் ஸ்டாஃபும் இருக்கிறாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃபும் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான பிரச்சனை. இதனால் மாணவர்கள் வந்து இன்னொரு நடவடிக்கை என்ன போகிறாங்கன்னா, துறையெல்லாம் இணைக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. இப்போ தனித்தனி துறையாக இருக்கிறத இப்போ ஸ்டாஃப்ஸ் இல்லை, அதனால் வந்து மெர்ஜ் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டாக்கும் நாளைக்கு நடக்கிற சிண்டிகேட்டில் வந்து பேச போகிறதா இருக்கிறாங்க. அதையும் தான் இந்த அலுவலர்கள் போராட்டத்தில் வந்து எதிர்க்கிறாங்க. அந்த அஜெண்டாவில் அந்த கோரிக்கையில் வந்து இருக்குது. இப்படி இது ஃபுல்லாகவே யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துனா, இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் பாதிப்பு ஏற்படுத்துது. இங்கே படிக்கிறவங்க யாரும் வந்து பணம் படைத்தவர்களோ அல்லது ஒரு முதலாளி வீட்டு பிள்ளைகளோ அல்ல. இங்கே படிக்கிற எல்லாமே ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து ஒரு ஏழை எளிய மாணவர்களாக தான் வந்து நாங்கள் படிக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே படிக்க முடியும், நம்ம இங்கே உயர்கல்வி வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கனவோடு தான் நாங்கள் இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்து ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து கடந்த மாதம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்து முழுக்க இதில் பாதிக்கப்படுறது வந்து மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இங்கே விசி வந்து நியமிக்கணும். இங்கே இருக்கிற நிர்வாக சிக்கல்களை உடனடியாக தீர்த்து வைக்கணும். சிறப்பு நிதி ஒதுக்கி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நெருக்கடியை வந்து தீர்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்றது தான். நன்றி. கடந்த 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் வாங்கின சம்பளம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் அதிகமான சம்பளம் தமிழ்நாட்டிலேயே. அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய தலைமை செயலகத்தில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேணுகோபால் கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஆன் பார் வித் செக்ரட்டரியேட் என்ற ஒரு ஸ்கேலை நியமித்து எங்களுக்கு அண்ணாலேருந்து இந்த 40 ஆண்டுகளாக வழங்கிட்டு இருக்காங்க. அதில் 7வது ஊதிய குழு வரைக்கும் எங்களுடைய சம்பளத்துக்கு வந்து நிதிக்குழுவினுடைய ஒப்புதலோடும் ஆட்சி மன்ற குழு ஒப்புதலோடும் இன்று வரை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். திடீர்னு ஒரு ரிசால்வை கொண்டு வந்துட்டு சிண்டிகேட்டில் வச்சு எங்களுடைய சம்பளத்தை குறைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்குது. ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் 40,000 சம்பளம் வாங்குறாருன்னா ஒரு 10,000 20 திடீர்னு கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன இது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கும் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வந்தோம் ஒரு இதை போடுவோம் அப்படின்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்தில்.
நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, ஐஏஎஸ் அதிகாரிங்களாம் இங்கே வந்து பாருங்கள், எங்களுடைய வேலையை வந்து பாருங்கள். நாங்கள் என்ன வேலை செய்கிறன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ மற்ற துறையிலேருந்து வேலை செய்கிறத முடியும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. எங்களுக்கு கால நிர்ணயிக்கப்பட்ட வேலைப்பாடுகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவர் வந்து எக்ஸாம் எழுதணும்னா அவர் டைம் ஷெட்யூலோடு தான் நாங்கள் எல்லாமே பண்ணி ஆகணும். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாம் டைம் பவுண்டரி ஒர்க்கு. இந்த டைம் பவுண்டரி வரைக்கும் நாங்கள் நேரம் காலம் பார்க்காம வேலை செய்தால் தான் இந்த விஷயங்களெல்லாம் நடக்க முடியும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற துறையோடு எங்களை கம்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் அன்றைக்கி இருந்த முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களை வந்து எந்த ஸ்கேலுலையும் உங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியல, உங்களை வந்து ஆன் பார் வித் செக்ரட்டரி ஸ்கேலோட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த ஒரு வேணுகோபால் கமிட்டியோ மற்றும் ஆறுமுக கமிட்டி ஒப்புதலோடு தான் இந்நாள் வரைக்கும் வாங்கிட்டுருக்கோம். இதை எதிர்த்து தான் நாங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இந்த அஜெண்டா வாபஸ் வாங்குற வரைக்கும் எங்கள் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். ஊதிய குறிப்பு செலவினங்களை கட்டுப்படுத்துறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்தில் ஒரு மேல்நோக்கான ஒரு செயல்பாடை கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா துறையிலையும் செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் செலவினம் கண்ட்ரோல் பண்ண நிதி ஆதாரம் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல துறைகளில் இருக்கிற செலவினங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியாக எங்களுடைய சேலரிக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ சேலரியில் வந்து இவங்களை கை வச்சா ஓரளவுக்கு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் வாங்குகிற சேலரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க யார் ஒன்றும் புரியல. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் போய் நான் இதை வழக்காக தொடர்ந்தேன்னா உன்னுடைய சம்பளத்தில் கை வைக்கிறது இவங்களேருந்து யார் அதிகாரம் கொடுத்தா தான் நீதி அரசர் கேட்பார். அதுவே ஒரு பேசிக் கான்செப்டே தெரியாமல் திடீர்னு ஒரு அலுவலருடைய சம்பளத்தை குறைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நீதிமன்ற வழக்குகளில் நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகம் மற்ற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அரசாங்கத்திற்கு சொல்லிட அறிவுரை என்னென்னா, நீங்கள் நிதி கொடுப்பதனால இந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை அதிகாரம் பண்ண வேண்டிய ஒரே இது எங்கள் சிண்டிகேட்டு தான். சிண்டிகேட் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் இந்த பல்கலை கட்டுப்படும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அஜெண்டா மாதிரியோ இல்லை ஒரு அரசு ஆணையம் மூலியமோ எங்களை கட்டுப்பட நடத்துகிறாங்க. பட் அது முடியாது. இது அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா எல்லா அமைப்புகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். சிண்டிகேட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, செனட்டுன்றதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் செவிச்சாய்த்து மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முதலமைச்சருக்கு வந்து தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் இந்த அஜெண்டாவை கைவிடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ என்னென்னா, ஒரு 20லேருந்து 30 ஆண்டுகள் வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி திடீர்னு ஒரு புதிய ஸ்கேலில் மாற்றணும்னா முடியாது. ஏன்னா அடிப்படை விதி அது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபண்டமெண்டல் ரூல் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ரூல் பிரகாரம் தான், அடிப்படை விதிகள் பிரகாரம் தான் வந்து ஊதியத்தை தீர்மானிக்கிறது. அந்த ஊதியத்தை தீர்மானிக்கிறது திடீரென்று 20-30 ஆண்டுகள் வேலை செய்த ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து பறிக்கணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த சட்டவிரோதமான ஒரு அஜெண்டாக்கு எகென்ஸ்டாக தான் இந்த பல்கலைக்கழகம் ஊழியர்கள் இந்த திரளாக நின்று நாங்கள் போராடுறோம். அதுக்கு எங்கள் மாணவர்கள் அமைப்பும் எங்களுக்கு உதவியாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்குது. இப்பொழுதிற்கும் தமிழக முதல்வர் தாய் உள்ளம் கொண்டு மாணவர்களுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார். நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், தவ புதல்வன், இப்போ புதிதாக தமிழ் புதல்வன், இவர் எல்லாமே மாணவர்களுக்காக அவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது நாங்களும் அந்த மாணவர்களுக்காக தான் பணிபுரிகிறோம். ஆனால் அப்பொழுது எங்கள் மீது மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை காட்டப்படுகிறது? நாங்கள் ஏன் பழிக்கப்படுகிறோம்? எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்று அறவழியில் நாங்கள் மிகவும் அறவழியில் தான் மௌனமாக அமைந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த தீர்வும் எங்களுக்கு வராதது மிக வருத்தமாகிறது. ஒரு பெண் அலுவலர்கள் இங்கே இரவு தங்கி போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது எங்களுக்கே மிக மனசு வருத்தமாக உள்ளது. எங்களுடைய குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் தமிழக அரசில் தலையிட்டு எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று அறவழியில் போராடுகிறோம். நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து மறுதினமே நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம். அவங்க ஒரு உறுதி சொல்லிட்டாங்கன்னா அதேமாரி நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். உங்களுடைய ஊதியம் வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காதுன்ற ஒரு இது எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னாவே போதும். ஏன்னா வந்து இப்போ திடீர்னு நாங்கள் வந்து ஊதியம் உயர்வுன்னு கேட்கல. இந்த போராட்டம் வந்து அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். போராட்டத்தை வந்து உயர்வுக்காக கேட்கல. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொடுங்க, அதை குறைக்காதுங்க. இதனால் வந்து மன உளைச்சலுக்கு நாங்கள் ரொம்ப ஆளாயிருக்கிறோம்.
ரொம்ப கமிட்மெண்ட் இது எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 100 ரூபாயுமே வந்து அதுக்கு ஒரு வேலை வச்சுன்னு தான் நாங்கள் பண்ணுறோம். திடீர்னு அது இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வேலை செய்கிறது வந்து சமூகத்துக்கு கிடையாது, மாணவர் நலனுக்காக. ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குற இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு வேலை பார்க்குறோம். நாங்கள் எந்த விதமான வருமானத்துக்காக இல்லை, ஒரு சர்வீஸாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் 3 பேருடைய வேலையை எந்த நாள் வரைக்கும் நாங்கள் தொய்வில்லாமல் மாணவர்களுக்கான பட்டமளிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய மார்க் ஷீட் கொடுக்கறதா இருக்கட்டும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிசல்ட் போடுறதா இருக்கட்டும், நாங்கள் டே அண்ட் நைட்டு வந்து சாட்டர்டே சண்டே கூட லீவ் இல்லாமல் நாங்கள் உழைக்க தான் செய்கிறோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒர்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை குளத்துக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து நீட் அண்ட் டைடி அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் கேட்குறது வந்து ஊதியத்தை கூட்டி கொடுக்க சொல்லலை, இருக்கிற ஊதியத்தை குறைக்காமல் இருக்க சொல்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க எல்லா ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவங்கள தான் இருக்காங்க. எல்லாருமே பிள்ளைகளுடைய திருமணத்துக்காகவும் வீட்டு கடனுக்காகவும் நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. 1 மாதம் சம்பாதிக்கலாம், 2 மாதம் சமாளிக்கலாம் சார். நீங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் நாங்கள் சம்பாதிக்க முடியாது இதை. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உரிமையாக தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் போராடலை, எந்த விதமான கம்யூனிட்டியும் நாங்கள் எதிர்த்து போராடலை. எங்களுடைய வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கான அமைதியான முறையில் நாங்கள் போராடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடமாகவே, ஒரு 12-14 வருஷமாகவே அப்பாயின்மெண்ட்டே கிடையாது இல்லைம்மா. 2014 தான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. நாங்கள் ரிட்டைர்மெண்ட் மட்டும் மாதம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் எதுக்காகவே எங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகுது, எங்களுக்கு ஊழியர்கள் இல்லை, நாங்கள் வேலை செய்ய முடியாதுன்னு என்றைக்கும் நாங்கள் தெருவில் வந்து நின்னதில்லை. எங்களுடைய மாணவர் நலன் கருதி அடுத்த சமுதாயம், ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கேருந்து உருவாகி போன மக்கள் இருக்காங்க, பார்லிமெண்ட் வரைக்கும் போன மக்கள்லாம் இருக்காங்க. அந்த சமுதாயத்தை உருவாக்கின இடம் இது ஒரு தாய் பல்கலைக்கழகம். இதை வந்து தயவு செஞ்சு அல்லாட விடாதீங்க. நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து 2 பேர் வேலை 3 பேர் வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு நாங்கள் சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்சம் யூனிவர்சிட்டியோட நாங்கள் ஃபீஸ் எல்லாம் கம்மியாக வாங்குகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மாணவர் சமுதாயம் முன்னேறணும்னு நாங்கள் எங்களுடைய ஒரு ஹெல்த், இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் அந்த ஹெல்த் இஷ்யூ கூட பார்க்காம ஒவ்வொரு ஊழியர்களும் செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து எங்களுக்கு புறம்பான ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து புகுத்தி இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. நேற்றுலேருந்து வந்து உட்காந்துட்ருக்கோம். எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒருத்தரும் வந்து சொல்கிறாங்களே தவிர நாங்கள் அந்த அஜெண்டாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தை இது வரைக்குமே யாருமே சொல்லவே இல்லை. நாங்கள் அதுக்காக தான் போராடுறோமே, இந்த அஜெண்டாவை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. மொத்த அலுவலக ஆசிரியர்களும் சுமார் 750 பேர் இருக்கின்றோம். ஆக அவர்களுடைய மாத சம்பளமும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை திடீரென்று உங்களுடைய ஊதிய குறைப்பு என்பதை எங்களால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்களுடைய ஊதியத்தை குறைக்கப் போகிறோம் என்பதை வழங்கப்பட்ட நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கவில்லை. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத்தை உறுதி செய்ய கேட்கின்றோம், அதே ஊதியத்தை கிடைக்கின்றோம். இது ஒரு வினோதமான எங்களுக்கு போராடி எல்லாரும் ஊதிய உயர்வு கேட்டு தான் நீங்கள் போராடி பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஊதியத்தை குறைப்பதற்காக இந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்கிறது. இதை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அலுவலர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து, ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லும் வரை, அந்த அஜெண்டாவை அந்த ஆட்சி மன்ற குழுவிலிருந்து நீக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சென்னை பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒருவருடைய ஊதியத்தை குறைக்கின்ற வகையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையினை உடனடியாக நிர்வாகத்திடம் தலையிட்டு எங்களுக்கு ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத்தை உறுதி செய்யும் வகையிலே வழிவகை செய்ய வேண்டும் என்று மாண்புமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அலுவலர்களின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நாளை நடக்கின்ற ஆட்சி மன்ற குழுவில் அவர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தான் தெரியும். அது எத்தகைய முடிவு எடுப்பது ஆட்சி மன்ற குழுவில் விவாதித்து எடுக்கிறார்களா, அப்படியே ஒப்புதல் அளிப்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தீர்ப்பு வரும் வரை, அந்த நிலைப்பாடு வரும் வரை நாங்கள் இங்கே இருந்து போராடுவது என்று முடிவெடுக்கிறோம். இதில் மாணவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட அலுவலர்கள்லாம் அந்த எந்த வேலையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எந்த தேர்வு நடந்து கொண்டு தான் இருக்குது, திருத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மாணவர்களை பாதிப்பிற்காக இந்த போராட்டம் அல்ல, மாணவர்களுக்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் ஊதியத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது பெருசு. நாங்கள் ஊதிய உயர்வு கேட்டால் தான் பல்கலை நிதி சுமை ஏற்படும் சொல்லலாம். இருக்கிற ஊதியத்தை கொடுப்பதற்கு எப்படி நிதி சுமை ஏற்படும் என்று தெரியவில்லை. அதை உடனடியாக தீர்க்க வேண்டிய ஏன் இப்படி காலம் தாழ்த்துகிறார் என்று தெரியவில்லை.
இப்போது வைஸ் சான்சலர் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது. கடந்த 2.5 ஆண்டுகளாக வைஸ் சான்சலர் இல்லாத நிலையிலே துணைவேந்தர் பொறுப்புக்குழு இருக்கிறது. அது உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தான் அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார். ஆக அவர்கள் இந்த விஷயத்திலே அவர்களிடம் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். இந்த விஷயத்தை தலையிட்டு எங்களுக்கு எங்கள் ஊதியத்தை குறைக்க நடவடிக்கைகளை கைவிடுமாறு ஒரு நல்ல சுமூகமான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் இந்த கடிதம் கொடுத்திருக்கின்றோம்.